உண்மையிலே ஒரு மிக பிரம்மாண்டமான, அதே சமயம் எளிமையான, இனிமையான ஒரு மாவட்டமாக கோயம்புத்தூர் இருக்கிறது. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு அதற்கே உரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. முதலில் போக்குவரத்து நெரிசல். தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர்னு சொன்னா மட்டும் போதுமா? அத்தனை பெரிய நகரத்திற்கு எத்தனை பெரிய சீர்திருத்தம் வாய்ந்த, சீரமைக்கப்பட்ட பொது போக்குவரத்து இருக்க வேண்டும். தனியார் பேருந்துகள் ஓடுகின்றன, ஷேர் ஆட்டோகள் ஓடுகின்றன, போட்டி போட்டுக்கொண்டு இருசக்கர வாகனத்திலும் மகிழ்ந்திலும் மக்கள் சீறி பாய்ந்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு பேருந்து நிலையமும் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் வாகன நெரிசல் அதிகமாகவே இருக்கின்றது. சாலை விபத்துகள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய ரயில் நிலையத்தை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டமாக கோவை மாவட்டம் இருக்கின்றது. ஆனால் இத்தனை பெரிய மாவட்டம், அதாவது ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது, கடந்த 10 ஆண்டுகள்ல கோவையினுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 10% குறைந்தும், அதே சமயம் கோவையினுடைய நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 27% அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அத்தனை மக்கள் உள்ளே வராங்களே, போக்குவரத்து வசதி ஏன் இன்னும் சரி செய்யப்படாமல் இருக்கிறது?